ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம். நான் எஸ்டெக் சங்கர். இன்றைக்கி சண்டே, அதுவும் என்ன ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சண்டே ஃபுல்லாகவே நம்ம ஆம்பிள் பேர் ஒர்க்கு தான் பார்த்துருக்கோம். இப்போ ஆம்பிள் பேர் ஒன்று தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நம்ம நண்பர் ஆர்டர் கொடுத்தாங்க, அவங்களுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். 1500 தான். இப்போது காட்டுறேன் பாருங்கள் அந்த ஆம்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதில் என்னென்ன செக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்போம். இந்த ஆம்பு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட இது வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்ப் மாடல் தான் பண்ணியிருக்கேன். அவுட்புட் கிடையாது. இதில் அவுட்புட் இல்லாமல் டைரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். கெப்பாசிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்போவில் தான் போட்டிருக்கோம். எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வோல்ட்டு 15000 எம்எஃப்டி, 100 வோல்ட்டு 10000 எம்எஃப்டி தான் போட்டிருக்கேன். இப்போது ஆம்பிளரோட ஒர்க்கு ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிட்டு இப்போ சீரியஸில் போட்டு தான் செக் பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸில் போட்டு எல்லாமே பக்காவாக இருக்குது. இப்போது எல்லாமே பண்ணியாச்சு. 3 ரெக்டிஃபையர் 3 போட்டிருக்கேன். ஃபியூஸு, ஏசி, டிசி யூபிஎஸ் தான் போட்டிருக்கேன். அப்படியே காட்டுறேன் பாருங்கள். டிரைவர் போர்டு 5K டிரைவர் போல தான் இருக்கும். இதுவும் நல்லா செம்மையாக இருக்கும். இதில் ப்ரொடக்ஷன் ஒன்று போட்டிருக்கேன். ப்ரொடக்ஷன்லேருந்து டேரெக்டாக ஏதாவது பிரச்சனை அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆன் ஆகிடும். நமக்கு ஸ்பீக்கரும் சேஃபாக இருக்கும், ஆம்பும் சேஃபாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ முக்கியமாகவே இந்த நண்பர்கள் ஒரு சில பேர் அங்கே கம்ப்யூட்டரில் வச்சு காட்டினாங்க ஆம்பு எப்படி வேலை செய்து எடுக்குது அப்படின்ட்டு, ஓசிலோஸ்கோப் வச்சு காட்டினாங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த பார்த்திங்கன்னா இது இந்த மீட்டர் பயாஸ் செக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதுலேயும் பயாஸ் செக் பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இது 2-in-1. ஓசிலோஸ்கோப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே இதில் நம்ம மல்டிமீட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஓசிலோஸ்கோப் மோடில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ ஃபங்க்ஷனில் தான் இருக்குது. இந்த ஓசிலோஸ்கோப் அதோட கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அதோட கனெக்டர்லாம் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம வால்யூமை கூட்டிட்டு அதில் ஓசிலோஸ்கோப் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத காட்டுற மாதிரிங்க. இப்போ அந்த வேலை செய்தா இதில் நம்ம லோடு ரெசிஸ்டன்ஸ் போட்டோன்னா நம்மளோட ஆம்பு எவ்வளோ வாட்ஸ் எடுக்குது அப்படிங்கிறதையும் இதில் பார்த்துக்கலாம். எந்த வாட்ஸில் நம்மளோட ஆம்போட ஃப்ரீக்வன்சி உடையுது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். அந்த ஓசிலோஸ்கோப்போட வேலையே அதுதான். எந்த வாட்ஸில் நம்ம ஆம்பு ஃப்ரீக்வன்சி உடையுது, ஃப்ரீக்வன்சி உடையாமல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் இந்த ஓசிலோஸ்கோப்பு. மற்றபடி இதில் சிக்னல் ஏதாவது உடையுதா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், இந்த ஆம்பு ஃபினிஷிங் ஆகிடுச்சு. இன்னும் ஃபுல் ஃபினிஷிங் வெளியில் அவுட்டோர் மட்டும் மாட்டணும். அவுட்டோரு அப்புறம் சைட் டோர் மட்டும் மாட்டணும்னா இந்த ஆம்பு கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆகிட்டு. கிட்டத்தட்ட இந்த ஆம்பு 1500 தான் போட்டிருக்கோம். இதில் வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் கிட்ட தாராளமாக வரும். இது நான் உண்மைக்கே சொல்கிறேன். இப்போ இதில் நம்ம சும்மா உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக 2000 வாட்ஸ் வரும். 8-12 ஒரு ஜோடி இதில் லோட் பண்ணலாம். கண்டிப்பாக இதில் லோட் பண்ணலாம். நான் லோட் பண்ணியிருக்கேன், அதனால் சொல்கிறேன். இந்த ஆம்பு உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். 8-12க்கெல்லாம் செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி உங்களோட சாய்ஸ், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்டு, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தட்டி கட்டுற அந்த கம்பெனியிலேருந்து நம்ம ஆம்பு செக்ஷனை மட்டும் தனியாக ஒரு இடத்துல ஒதுக்கிட்டோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்பு வேலை மட்டும் பார்க்குற மாதிரி இந்த காட்டுறேன் பாருங்கள் ரூமில். இது நம்மளோட ரூம் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த ரூமில் எல்லாமே இருக்கும். நம்ம ஆம்பு செக் பண்ணுறதுக்காண்டி எல்லாமே வச்சுருக்கோம். இதில் பூரா பார்த்திங்கன்னா நம்ம ஆம்புக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாமே இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மரு, ஸ்பீக்கர் வைண்டிங் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் எவ்வளோ கிடக்கு பார்த்திங்களா. இது பூராமே அப்படி தான். இதுதான் நம்மளோட ரூமு. இந்த ரூமில் தான் ஆம்பு வேலை மட்டும்தான் பார்ப்போம். இந்த ரூமில் அதுக்கு முன்னாடி நம்ம ஆம்பு பண்ணிகிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனிக்குள்ளே தட்டி பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம ஆம்பு பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்பவே டஸ்ட்டாக ஆகிட்டு இருந்துச்சு. அது போல் பார்க்குறதுக்கு ஒரு ஆம்பு நம்ம 2 நாள் வேலை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்க, பூரா டஸ்ட்டே இருக்குது. அதனால் நம்ம ஆம்புக்குன்னு தனியாக ஒரு ரூம் பண்ணணும் அப்படின்ட்டு மேலே நம்ம வீட்டு மேலே அந்த மாடியில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆம்புக்கு மட்டும் தனியாக ரூம் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். அதனால் நண்பர்கள் சப்போர்ட்டோட என்று பண்ணுறேன். எஸ்டெக் பை பை, see you.